இல்ல நான் காம லீலைகள் எல்லாம் போட்டிருக்கீங்க. என்னது? இல்ல சொல்லுங்க, என்ன சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க. காம லீலைகள் போட்டு ஒரு வீடியோ போட்டு விட்டுருக்கீங்க, என்னது அது? இல்ல நீங்க வீடியோ பார்த்துருப்பீங்கல்ல? என்ன வீடியோ பாக்குறது? இல்ல வீடியோ பார்த்துருக்கீங்கல்ல, நீங்க பாத்தீங்களா? நான் வீடியோ பாக்குறேன், பாக்கல. எதுக்கு தவறான ஒரு இதெல்லாம் போடுறீங்க? யார் சொல்லி போடுறீங்க இதெல்லாம்? இல்ல நீங்க யாரு? நான் தான் சொல்லிட்டேன் யாருன்னு. அதை உடனே எடுத்து விடுங்கப்பா. இல்ல அசிங்கமா இல்லையா அது? தேவையில்லாம எல்லாம் போட்டுருக்க கூடாது. சரி. சரிண்ணா, புரியல எனக்கு. இல்லங்க, இயேசு கிறிஸ்து நாமத்தை வச்சு ஏமாத்துறது சரியானதா? யார் ஏமாத்துறாங்க? யார் சொன்னாங்க ஏமாத்துறாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? காணிக்க வாங்குறது, தசம பாகம் வாங்குறதுலாம் சரியானதா? தசம வாங்க கூடாதுன்னு ஏதாவது இருக்கா? தசம பாகம்னா என்னதுங்க? என்னது தசம பாகம்னா? தசம பாகத்துக்கு தசம பாகம் வாங்கி எடுத்தது. சொல்றத கேளுங்க. தசம பாகம் வாங்கி கார் வாங்குறதுக்கும் நீங்க பங்களா கட்டுறதுக்குமா தசம பாகம் வாங்கணும்? இல்ல நீங்க கார் வாங்குறதுக்கும் வீடு கட்டுறதுக்குமா தசம பாகம் வாங்கணும்? பைபிள் அப்படியே சொல்லுது. ஏழைகளுக்கு போய் கொடுக்கணும். ஏழைகளுக்கு போய் கொடுக்கணும். அதுக்குதான் தசம பாகம். நான் திருநெல்வேலி. எதுக்கு தேவையில்லாதெல்லாம்? தேவையில்லாதது இல்ல பிரதர், இயேசு கிறிஸ்துக்காக நான் பேசிட்டு இருக்கோம். சத்தியம் பேச்சு ஏறணும். இயேசு கிறிஸ்து தெரியாதா? நீங்க பென்ஸுக்காக எதுக்கு பேச வரீங்க? ஏன் ஒரு மனுஷனுக்காக ஏன் பேசுறீங்க? இல்ல ஒரு மனுஷனுக்காக ஏன் பேச வரீங்கன்னு கேக்கேன். ஒரு ஊழியக்காரரை பேசிட்டு இருக்கீங்க. இவங்க எல்லாம் ஊழியக்காரனே கிடையாது பிரதர். காம லீலைகள்னு யார் உங்களுக்கு சொன்னதே கேக்குறேன். பிரதர் இவங்க ஊழியக்காரனே கிடையாது. எப்படி எந்த இதுல வச்சு உங்களுக்கு ஊழியக்காரன் கிடையாது? ஊழியம்னா என்னது பிரதர்? நீ பைபிள் நீங்க வாசிக்கிறீங்க. சபை இப்படியே நடத்துவா பைபிள் சொல்லுது. எப்படி? யார் உங்களுக்கு யார் சொன்னது? காம லீலைகள் எப்படி யூடியூப்ல போடலாம்? பைபிள் நான் கேக்குறதுக்கு பதிலா சொல்லுங்க. சபையை இப்படியா நடத்த சொல்லுது. சபைனா என்னன்னு தெரியுமா? சபைனா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? சபைனா என்னது? யார் ஊழியக்காரன்? நீங்க அவர் ஊழியக்காரனா? நீங்க ஊழியக்காரன் கிடையாதா? இல்ல அவர் ஊழியக்காரன் சொல்றீங்கல்ல, அப்புறம் நீங்க யாரு? அது ஆண்டவர் நியமிச்சிருப்பார்ல, அவர்தான். நீங்களும் ஊழியக்காரன் தாங்க. எல்லாரும் ஊழியக்காரன் தான். எல்லாருமே ஊழியக்காரன் தான். நானும் ஊழியக்காரன் தான். சரிப்பா, நானும் ஊழியக்காரன் தாங்க. நீங்க அவரை மட்டும் இல்ல நீங்க அவரை மட்டும் இல்ல இதை பண்ணலாமா பிரதர்? நீங்க அவரை ஊழியக்காரன் சொல்றீங்களா? அப்ப நீங்க யாரு பிரதர்? நீங்க அவரை ஊழியக்காரன் சொல்றீங்களா? அப்ப நீங்க யாரு? நான் ஒரு சாதாரண மனுஷன் தான். இல்ல பிரதர், அப்படின்னா நீங்க இன்னும் ரசிக்கப்படலையே. ரசிக்கப்பட்டிருக்கீங்களா? ரசிக்கப்பட்டதுனாலதான் நான் கேக்குறேன். நீங்க ரசிக்கப்பட்டீங்கன்னா நீங்களும் ஊழியக்காரன் தான் பைபிள் சொல்லுது. ஆமா, நான் ஊழியக்காரன் தான். நீங்களும் நீங்க ரசிக்கப்பட்டீங்கன்னா நீங்களும் பிரதர் ரசிக்கப்பட்டானா நீங்களும் ஊழியக்காரன் தான் பைபிள் சொல்லுது. தசம பாகத்துக்கும் இந்த காமலிகளுக்கு என்ன சம்பந்தம்? எல்லாமே அதுதான் பிரதர். ஒருத்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தை பயன்படுத்தி இயேசு கிறிஸ்து நாமத்தை பயன்படுத்தி கோடி கோடியா சொத்து வாங்குறதும் கோடி கோடியா வீடு கட்டுறதும் அதுவும் ஒரு காமம் தான். அதுவும் ஒரு விபச்சாரம் தான். அதுவும் ஒரு விபச்சாரம் தான். அதுவும் ஒரு வேசித்தனம் தான். விபச்சாரம்னா உடனே விபச்சாரம் என்னது? விபச்சாரம் பைபிள் என்ன சொல்லுது? நீ இயேசு கிறிஸ்து நாமத்தினால தவறாக அவரை நேம யூஸ் பண்ணி தவறாக நீ ஏமாத்தி நீ சொகுசா வாழ்றதுக்கு சொத்துக்களையும் நீ சொகுசா வாழ்றதுக்கு வீடையும் கெட்டுனா அதுவும் விபச்சாரம் தான் பைபிள் சொல்லுது. திருநெல்வேலியில இருந்துட்டு இங்க பண்றாங்கன்னா யார் உங்களுக்கு சொன்னது? அவரை பத்தி யாரு உங்களுக்கு சொன்னது? என்னது யாரு என்ன சொன்னது? இல்ல இப்படி இது எப்படி உங்களுக்கு தெரியும் அவர் இந்த வேலையை பாக்குறாருன்னு? அதாவது இது இயேசு கிறிஸ்து பிரதர், இயேசு கிறிஸ்து நாமத்தை பயன்படுத்தி பணம் சம்பாதிக்கிறத அவன் சொத்து சேர்த்து அவன் சொகுசா வாழ்ந்தா அது விபச்சாரம் தான். அது ஆண்டவருக்கு தெரியுமில்ல? ஆண்டவருக்கு தெரியும், மற்ற மக்களுக்கு தெரியணும்ல. அதுக்கு சுவிசேஷம் சொல்லணும்ல. நீங்க பிரதர் நான் என்ன சொல்றேன்னா பிரதர் அவங்க ஊழியக்காரனே கிடையாது பிரதர். பிரதர் ஒருத்தன் பிரதர் ஒருத்தன் இயேசு கிறிஸ்து நாமத்தை பயன்படுத்தி சொத்து சேர்க்கறது, தசம பாகம் காணிக்க வாங்குறது, அது எப்படி ஊழியக்காரனா இருக்க முடியும்? நீங்க சொல்றீங்க நீங்க ஊழியக்காரன் இல்லைன்னு சொல்றீங்க. நீங்க ஊழியக்காரன் பைபிள் சொல்லுத. அப்புறம் அதையே உங்களுக்கு சொல்லாமல ஏமாத்திட்டு இருக்காங்க. எடுத்துக்கங்க வெளிப்படுத்துதல் 1:6 எடுங்க. அது இருக்கு. பைபிள் எடுங்க. நீங்க பைபிள் ரிலேட்டடா தான் என்ன பேச வரீங்க. நீ பைபிள் எடுங்க. பைபிள் எடுங்க. பைபிளை வச்சு தப்பா பைபிள் ஆமா
பைபிளை பைபிள் வச்சு படிச்சிருக்கீங்களா? தப்பா போதிச்சனா நாங்க இருங்க, கேள்வி நான் கேட்போங்க. கேக்குறதுக்கு கேள்வி பதில் சொல்லுங்க. கேட்போங்க. கேக்குறதுக்கு பதில் புரியுதா? சொல்லுங்க. நீங்க பைபிளை பைபிள் வச்சு படிச்சிருக்கீங்களா? தப்பா படிச்சிருக்கீங்களா? தப்பா நான் கேட்டா கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க என்னது? படிச்சிருக்கீங்களா நான் கேக்குறேன், அதுக்கு பதில் சொல்லுங்க. ஆமா நான் படிச்சிருக்கேன். படிச்சிருந்தா இப்படி போடலாமா? ஆமா போடலாமே. எப்படி போடலாம்? எப்படி போடலாம்னா பவுல் சாமுவேலை போடலையா? வச்சு இல்ல பவுல் இப்படி எழுதலையா? சாமுவேலை வச்சு இல்ல யாரை பவுல் தேர்ந்தெடுத்தார் ஆண்டவர்? இல்ல கேக்குறதுக்கு பதில் பவுல் சொல்லுங்க. இப்படி எழுதலையான்னு நான் கேட்கணும். கேக்குறதுக்கு பதில் பவுல் இல்ல சொல்லுங்க. பவுல் இப்படி எழுதலையா? நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. பிரதர் நான் பவுல் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. பவுல் எத்தனை பேரை சாடுறாருன்னு உங்களுக்கு நான் தெரியலையா? கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. பவுல் கள்ள ஓநாய்கள் சொன்னாரா சொல்லலையா? பவுல் கள்ள நான் கேக்குறதுக்கு அப்போஸ்தலர்கள் பதில் சொன்னாரா சொல்லுங்க. இல்லையா? நான் பவுல் கேக்குறதுக்கு வந்து பதில் சொல்ல கள்ள முடியாம எப்படி தீர்க்கதரிசின்னு நீங்க சொன்னாரா ஊழியக்காரரா இல்லையா? இருப்பான்? பவுல் வந்து ஓநாயின்னு சொன்னாரா நான் இல்லையா? கேக்குறதுக்கு பதில் சொல்ல தெரியாத எப்படி ஊழியக்காரர் இருப்பீங்க? நீ என்ன கேட்க? நீ பைபிள் வாசிச்சிருக்கீங்களா? நான் உங்கள்கிட்ட கேட்கேன். சாமுவேலை கொண்டு யார இது பண்ணாரு? ம் யாரு? சவுல். பிரதர் அதெல்லாம் பழைய அதுக்கப்புறம் ஏற்பாடு. தாவீதை பண்ணாரு. இதேமா நான் சொல்றது பாருமா, நான் பைபிள் படிச்சேன்ற ஊழியங்கற கரெக்டா பேசு. நீங்க ஒரு வசனத்தை விடக்க கூடாது பிரதர். நீங்க எடுத்து அது இது அப்ப அது தெரிந்து கொள்ளப்பட்டவன தாவீதை கொண்டு கொன்னுட்டாரா? பழைய ஏற்பாடை வச்சுக்கிட்டு என்ன பேசக்கூடாது. இதெல்லாம் பேசக்கூடாது. பழைய ஏற்பாடு வெளிப்படுத்துதல் 1:6 வாசிங்க. ஒண்ணுதான். அப்ப பழைய ஏற்பாடு இல்லையா? நீங்க புதிய ஏற்பாடு மட்டும்தானா? பிரதர் நீங்க இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கீங்களா? எது? நீங்க இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கீங்களா? நான் கழுவுல அதெல்லாம் மேட்டர் கிடையாது. அது அப்புறம் எதுக்கு என்ன பேச வரீங்க? நீங்க கழுவப்படலைன்னா உங்களுக்கு ஏன் அப்புறம் அவரை பத்தி ஏன் பாரம் இருக்கு? ஏன் என்ன வந்து கேட்க வரீங்க? நீங்க கழுவப்படல அப்புறம் எதுக்கு ஏன் வந்து கேட்க வரீங்க? என்னது? உங்களுக்கு என்ன அதிகாரம்? எனக்கு கடவுள் எச்சரிக்கை சொல்லியிருக்காரு. நான் சொல்லுவேன். எனக்கு அதிகாரம் கொடுத்துருக்காரு. எனக்கு அது பவுலுக்கு எப்படி அதிகாரம்? பவுலுக்கு எப்படி அதிகாரம் கொடுத்திருக்காரோ அதே அதிகாரத்தை எனக்கு கொடுத்திருக்காரு. கேக்குறதுக்கு பதில சொல்லுங்க. கடவுள் இப்படி சொன்னாரா போடு? ஆமா ஆமா. இதெல்லாம் நல்லா இல்ல. எங்க நல்லா இல்ல? நீங்க பைபிள் எடுத்து வாசிங்க. புதிய ஏற்பாடு எடுத்து வாசிங்க. புரியுதா? உங்களுக்கு யார் ஊழியக்காரனே முதல்ல தெரியலங்க. உங்களுக்கு யார் ஊழியக்காரனே தெரியல. ஊழியக்காரனே யாரும் தெரியாம வீணா பிச்சு ஊழியக்காரனா இருந்தானா ஒரு ஊழியக்காரனா இருந்தானா கள்ள தீர்க்கதரிசி எச்சரிப்பான். பவுல் எச்சரித்தாரு. பேதுரு எச்சரித்தாரு. எல்லா அப்போஸ்தலரும் எச்சரித்தாங்க. என்னது? என்னது? அது கடவுள் ஸ்பிரிச்சுவலா பேசணும்னா பேசுவேன் நான். அது அவருக்கு தெரியும். எவன் நல்லவன் எவன் கட்டவன் அவர் அடிப்பாரு. சரி அப்ப பாத்துக்குவாரு. சரியா? சும்மா தேவையில்லாம போட்டு கூடாது எல்லாம் வீடியோ. ஏங்க எனக்கு கடவுள் காட்டினா நான் போடுவேன். நீங்க சொல்றதுக்கெல்லாம் இது கிடையாது. புரியுதா? எனக்கு கடவுள் காட்டினாலும் நான் போடுவேன். எனக்கு அது கடவுள் உரிமை கொடுத்துருக்காரு. என்ன ஒரு ஊழியக்காரனை நியமிச்சிருக்காரு. நான் போடுவேன். தசம பாவத்துக்கும் பாவம் கஷ்டம் தெரியாதா? ஏங்க உங்களுக்கு விபச்சாரத்தின எல்லாம் இது விபச்சாரம்னா லேடியோட போய் பண்றதா விபச்சாரம் கிடையாது. ஒருத்தர் பணத்தை ஏமாத்தி தந்திரமா ஒருத்தர் நேமை யூஸ் பண்ணி பணத்தை ஏமாத்தி தான் சொத்து வாழ்ந்துட்டு இருக்கானா அது எல்லாமே விபச்சாரம் தான். பைபிள் அப்படிதான் விபச்சாரம் சொல்லுது. விஷயம் மக்களுக்கு தெரியுமா? பொதுமக்கள் கிறிஸ்தவம் மட்டும் பார்க்க மாட்டேன், எல்லா சமுதாயம் பார்ப்பான். புரியுதா? பாக்கட்டும். வந்து காமெடிகள் போடுறாங்க. இவங்கெல்லாம் முதல்ல கிறிஸ்தவர்களே கிடையாது. இவங்க யாரு கிறிஸ்தவர்கள்? கிறிஸ்தவங்களா? பேருக்கு கிறிஸ்தவம் கிறிஸ்தவ பேரை வச்சுட்டு நான் கிறிஸ்தவன் சொல்ல முடியுமா? இல்ல நான் ஒரு சர்ச்சை வச்சு நடத்திட்டு இருக்காங்க கிறிஸ்தவனா? கடைசி நாள்ல அந்த கிறிஸ்து வருவான்றாங்க. அந்த மாதிரி தான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. இவங்கதான் அந்த கிறிஸ்து. நீங்க பைபிளே வாசிக்காம ஒவ்வொருத்தர பின்னாடியே போய்கிட்டு இருக்கீங்களா? அப்படி போனீங்கன்னா நீங்க அந்தி கிறிஸ்து பின்னாடி தான் மாத்துவீங்க. போய் பைபிளை போய் வாசிங்க. யார் அந்தி கிறிஸ்து? நீங்க பைபிளை வாசிங்க. பேசிட்டு இருக்கீங்க நான் தான் ஊழியக்காரன். கடைசி நாள்ல அப்படித்தானே வருவீங்க பிரதர். அனாவசியமா ஒருத்தர் மேல ஊழியக்காரர் மேல பழி போடுறது நல்லா இல்ல. முதல்ல அதை எடுத்து விடுங்க. இல்ல பிரதர் நான் வந்து பதில் சொல்லுங்க பிரதர். சொல்லுங்க. இது நல்லா இல்ல பிரதர். எது நல்லா? அவன் தப்பு பண்ணா ஆண்டவர் பாத்துக்குவாப்ல. உங்களுக்கு அவங்க கோடியா சம்பாதிச்சு பில்டிங்கும் கட்டிக்கிட்டு அவங்க வந்து எல்லாம் பண்றாங்க. அது மட்டும் நல்லா இருக்கா? அது எனக்கு நல்லா இல்லையே. உங்களுக்கு இது நல்லா இல்ல, எனக்கு அது நல்லா இல்லையே. ஆண்டவருக்கு நல்லா இருக்கு. உங்களுக்கு இது நல்லா இல்ல, எனக்கு அது நல்லா இல்லையே. இதெல்லாம் பேசக்கூடாது பிரதர். இயேசு கிறிஸ்து நாமத்தை பயன்படுத்தி இவங்க ஒரு ஆளு சொகுசா வாழ்ந்துகிட்டு ஏழைகளையும் எளியவர்களையும் கஷ்டப்பட்டு அவங்களுக்கு ஒரு உதவி இவங்க சொகுசா வாழ்ந்துட்டு இருக்கிறது எனக்கு சரியா தெரியலையே. இதெல்லாம் வந்து பேசக்கூடாது. தெரியாம பேசக்கூடாது. இங்க இருக்கிற ஊழியக்காரர் திருநெல்வேலியில தெரிஞ்சுக்கிட்டீங்களோ? இங்க இருக்கிறவனுக்குமே தெரியாத மத்த ஊழியக்காரங்களுக்கு தேவையில்லாம எதுக்கு பதிவு போடுறீங்க? ஏங்க நீங்க அசிங்கப்படுத்துறீங்களா? நீங்க யார் அசிங்கப்படுத்துறோம்? அப்ப அவங்க அசிங்கப்படுத்துறீங்களா? நீங்களா ஊழியக்காரன் போய் பேசி நீங்க பண்ணிட்டு இருக்கீங்களா? அவரு பண்ணிட்டு இருக்காரா? இல்ல இப்போ ஒவ்வொருத்தரா கோடியா சொத்து சேர்த்து வச்சிட்டு இருக்காங்களா? அவங்க கிறிஸ்துவ அசிங்கப்படுத்துறாங்க. அவருக்கு தெரியும். அது அவங்க கிறிஸ்துவ அசிங்கப்படுத்தலையா? கிறிஸ்து நாமத்தை பயன்படுத்தி காணிக்கை வாங்கி சொத்து சேர்த்து கோடியா பில்டிங் கட்டிட்டு இருக்கான். அவன் வந்து அசிங்கப்படுத்தலையா?
இப்ப நாங்க பண்றது உங்களுக்கு அசிங்கமா தெரியுதா? சொல்லிட்டேன்ல, அதுக்கும் சொல்லிட்டேன்ல வசனத்தை. நீ இப்போ நீங்க போய் ஒரு ஏழைக்கு போய் ஹெல்ப் பண்ணுங்க. இந்த மாதிரியான நபர்களுக்காகலாம் வந்து பேச வராதீங்க. அதெல்லாம் இத பாரு, இந்த மாதிரியான நபர்கள்ட்ட என்கிட்ட பேச வராதீங்க. இத இந்த மாதிரி எல்லாம் போடக்கூடாதுன்னு நான் சொல்றேன். அது நீங்க சொல்றதுக்கு நீங்க யாருங்க? அதை சொல்றதுக்கு நீங்க யாரு? எனக்கு கடவுள் சொல்றது. என்ன கடவுள் சொன்னாரு? நேர்ல வந்து சொன்னாரா? ஆமா, என்கிட்ட கடவுள் பேசிட்டு இருக்கா, நான் சொல்றேன், நான் போட்டுட்டு இருக்கேன். கடவுள் வந்து சொன்னாரா? நீங்க போய் முதல்ல பைபிளை வாசிங்க. நீங்க பவுலுக்கு இப்ப அட்வைஸ் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். பவுலுக்கு பேதுருக்கு போய் அட்வைஸ் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். பவுலுக்கு போய் சொல்லுவீங்க, என்ன பவுல நீ கள்ள கள்ள அப்போஸ்தலர்கள் சொல்றீங்களா? ஒளியின் வேடத்தை தரித்து கொண்டு வருவாருன்னு பவுல் சொல்றாரு. இவர்ப்பா எனக்கு நீங்க சொல்ல வேண்டாம். உங்களுக்கு நான் அட்வைஸ் என்ன சொல்றேன்னா, எனக்கு தெரியும். உங்களுக்கு நான் என்ன அட்வைஸ் சொல்றேன்னா, நீங்க தயவு கூர்ந்து இப்படிப்பட்ட நபர்கள் பின்பதாக செல்வதை விட்டுட்டு தயவு கூர்ந்து வேதத்துக்கு நேரம் திரும்புங்க. அதான் உங்களுக்கு நல்லது. நான் ஒண்ணு குறைஞ்சு போகல. ஒரு மனுஷனுக்காக நீங்க வந்து பேசுறதை விட, மனுஷனுக்காக பேசல, ஒரு ஊழியக்காரனுக்காக பேசுறேன். எதுக்காக போடுறீங்க? நான் என்ன கேட்க, நீங்களே ஊழியக்காரன் தானே? நீங்க ஊழியக்காரன் இல்ல. என்னை எப்ப இது பண்றாரு அப்பதான் நான் ஊழியக்காரன் ஆவேன். ஊழியக்காரன் இல்ல. சரி, நீ ஊழியக்காரன். நீங்க ஊழியக்காரனா? ஆமா, நான் ஊழியக்காரன். ஊழியக்காரனா இருந்தா இப்படிதான் போடுவாங்களா? நீ ஊழியக்காரன் இல்ல, நீங்க ஊழியக்காரன் இல்ல பாரு. அப்படித்தான் அசிங்கப்படுத்துவாங்களா? இது கிறிஸ்டியானிட்டி கிடையாது. இவங்க யார் கிறிஸ்டியன்? வெளிய சொல்லிட்டு இருக்கீங்க. இது கிறிஸ்டியானிட்டி கிடையாது பிரதர். கிறிஸ்டியானிட்டி கிடையாது. இவங்க பண்றது கிறிஸ்டியானிட்டியா? அப்ப நீங்க பண்றது கிறிஸ்டியானிட்டியா? ஆமா, நான் வேதத்துல இருக்க சொல்லிட்டு இருக்கேன். நான் வேதத்துல இருக்க சொல்லிட்டு இருக்கேன். வெளிய ஊழியக்காரன் வெளிய சொல்லாதீங்கயா. என்ன சொல்ல போறேன்? கம்மன் இருங்க. என்ன எப்படியா? சரி, அதெல்லாம் எடுத்து விடுங்க முதல்ல. நல்லா இல்ல. புரிஞ்சுதா? ஒரு கிறிஸ்தவனை இன்னொரு கிறிஸ்தவனை அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்க. அவன் கிறிஸ்தவனே கிடையாது பிரதர். அப்ப நீ மட்டும் எப்படிங்க கிறிஸ்தவனாவே? நான் கிறிஸ்தவன்னா நான் பைபிள்ல இருக்கிற வசனத்தை தான் சொல்லிட்டு இருக்கேன். நீ ஒரு வசனத்தை மட்டும் எடுக்க முடியுமா? முடியாதா? முடியாது, முடியாது. நல்லா இல்ல. நான் எனக்கு கடவுள் என்னைக்கு எடுக்க சொல்றேன்னு எடுப்பேன். என்ன கடவுள்? நீங்க என்ன கடவுள் நேர்ல வந்து சொன்ன மாதிரி? ஆமா, அசிங்கப்படுத்துறது கடவுள். இல்ல வீடியோ எடுக்கணும்னு உங்ககிட்ட கடவுள் நேர்ல வந்து சொன்னாரா? இல்ல நீங்க போன் பண்ணி இந்த வீடியோ இல்ல போன் பண்ணி இந்த வீடியோ எடுக்க சொல்றீங்கல்ல, உங்ககிட்ட கடவுள் நேர்ல வந்து வீடியோ எடுக்க சொன்னாரா? இல்ல கேக்க, ஏன்ட்ட நீங்க சொல்றீங்களா கடவுள் உங்ககிட்ட பேசினாரா இந்த வீடியோ போட சொல்லி சொல்றீங்களா? இந்த வீடியோவை ரிமூவ் பண்ணணும்னு சொல்லி உங்ககிட்ட கடவுள் வந்து பேசினாரா நேர்ல வந்து? ஆமா, பேசினதுனாலதான். அதே மாதிரிதான் இப்போ ஏன்ட்ட கடவுள் நேர்ல பேசுறாரு, வீடியோ எடுக்க கூடாதுன்னு பேசுறாரு. அதெல்லாம் எடுக்க மாட்டேன். என்ன பண்ணுவீங்க? சரி, ரைட், நான் பாத்துக்கலாம். நான் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன். இது வந்து அசிங்கப்படுத்துறது. நீங்க சட்டப்படி நடவடிக்கை எடுத்தா நாங்களும் எடுப்போம். புரியுதா? எங்களுக்கும் அதுக்கு ரைட்ஸ் இருக்கு. எங்களுக்கு நாங்கள் பிப்ளிக்கல் பிரகாரமாக வருவோம். இது வந்து சொத்து பிச்சாக்க கூடாது, இப்படி கார் வாங்கக்கூடாது, காணிக்கை பணத்தை வச்சு இவங்க சொகுசா வாழ்றதுக்கு யாருக்கு எங்க பைபிளுங்க அவ்வளோ பண்ணிருக்கு. நானும் சட்டப்படி வருவேன். என்ன மறுபடியும் இதேவே பேசிட்டு? புரியுதா? உங்ககிட்ட கடவுள் பேசி ரிமூவ் பண்ண சொன்னீங்கன்னா என்கிட்ட கடவுள் பேசி ரிமூவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாரு. என்ன செய்யணும்? என்ன இடங்கொள்ளாம போக மட்டும் ஆசீர்வதிக்கிற தேவன் அவரு. அது நல்ல, அது உண்மை உள்ளவங்களுக்கு தான். உண்மை உள்ளவங்களுக்கு தான். ஒவ்வொருத்தருக்கு நீங்க ஒரு ஏழைகளுக்கும் ஒரு நோய்வாதி நீங்க ஒரு மனுஷன், நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, இப்படி ஒரு மனுஷனுக்காக நீங்க வர்றதை விட்டுட்டு வியாதிக்காரனுக்கு போய் ஜெபம் பண்ணுங்க, ஒரு ஏழைகளுக்கு போய் உதவி செய்யுங்க. ஒரு நிமிஷம், கிறிஸ்டியானிட்டி அசிங்கப்படுத்த கூடாதுங்கிறதா நான் பேசிட்டு இருக்கிறேன். இத வந்து இதா இருந்தா நேர்ல பேச வேண்டியதானே, கூட் போன்ல பேச வேண்டியதானே. அது என்னது யூடியூப்ல போடுறது? இல்ல நீங்க கிறிஸ்தவரா யாருன்னு கேட்க. நான் கிறிஸ்தவனா, இந்துவா இருக்கட்டும் இல்ல முஸ்லீமா இருக்கட்டும், எதுக்கு அது அசிங்கப்படுத்துறதா இல்லையா? அது பிப்ளிக்கல் பிரகாரம் சோசியல் மீடியால தப்பா பேசினா நாங்க போடதான் செய்வோம். அதுக்கு உரிமை, அதுக்கு கருத்து உரிமை எங்களுக்கு இருக்கா இல்லையா? கருத்து உரிமை, இது அசிங்கப்படுத்துறது கருத்து உரிமை அவருக்கு வராது. இந்த மாதிரி அசிங்கப்படுத்துறவங்க மேலதான் அடிப்பாரு. அத முதல்ல தெரிஞ்சுக்கணும். புரிஞ்சுதா? அது பாத்துக்கணும். வந்து யார அடிக்கான்னு பாப்போமே, யார அடிக்கான்னு பாப்போம். நாங்க ஒண்ணும் கடவுள் நாமத்துல வந்து எதுவும் சொத்து சேர்க்கல, பணத்தை வாங்கி நான் வந்து அதை வச்சு நான் சொகுசா கார்ல போகல. புரியுதா? நான் உழைச்சுதான், நான் விவசாயம் பண்றேன், உழைச்சு நான் போயிட்டு இருக்கேன். ஆனா அது எனக்கு தெரியும். உண்மை எதுங்கிறது எதுக்கு தெரியும்? எனக்கு தெரியும். யாருக்கு பணத்துல வந்து அக்கௌண்ட் வருது. நான் உழைச்சு தின்னுட்டு இருக்கேன். ஒரு பைசா கூட கடவுளை நாமத்துல நான் வாங்கல. புரியுதா? நான் யூடியூப்ல இருந்து கூட ஒரு வருமானத்தை கூட நான் எடுக்கல. அது கடவுளுக்கு தெரியும். புரியுதா? நீங்க எனக்கு விரோதமா பேசுறீங்க, நீங்க கடவுளுக்கு விரோதமா பேசுறீங்க. நான் கேக்குறது இந்த பாஸ்டர் மட்டும் தான் பண்றாரு. அப்படியா இருந்தா வேற யாரும் உயர்ந்து வரலையா? என் வீடியோ பாருங்க, எல்லா பாஸ்டரும் தான் போட்டிருக்கோமே. யார் பண்றாங்களோ போட்டிருக்கேன்னா போடல. வீடியோ போய் ஃபுல்லா பாருங்க, மோகன் சியை போட்டிருக்கு, பால் தினகரனை போட்டிருக்கு, எத்தனையோ பேரை போட்டுட்டு தான் இருக்கு. போடக்கூடாது, அது ஆண்டவருக்கு தெரியும். புரியுதா? எத்தனையோ பேர் கால் பண்ணிட்டு தான் இருக்காங்க.
எத்தனை பேர் கால் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுக்காக நம்ம வந்து இது பண்ண முடியாது, புரியுதா? போலீஸ் இப்போ எங்கள் மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட்டே பண்ணியிருக்காங்க, புரியுதா? ஆனால் நாங்கள் அதுக்காக இது பண்ண முடியல, புரியுதா? இல்ல நானும் அடுத்த சட்டப்படி என்ன பண்ணணுமோ அதான் பண்ணுவேன். சரி பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து மான நஷ்ட வழக்கும் போடுவோம், அதையும் தெரிஞ்சுக்கணும். சரி போடுங்க. அசிங்கப்படுத்துறது, இது பண்றது, யூடியூப்ல போடுறதெல்லாம் நல்லா இல்ல. இல்லை நானும் போடுவேன் பிரதர். ஏன்னா கிறிஸ்து நாமத்தை கிறிஸ்து பேரை யூஸ் பண்ணி தவறா இது பயன்படுறாங்கன்னா நானும் போடுவேன். எனக்கு அதுக்கு அதிகாரம் இருக்கு, ரைட்ஸ் இருக்கு, புரியுதா? பைபிள்ல வச்சு நீங்க பேசுறதா இருந்தீங்கன்னா பைபிள் தப்பா பயன்படுத்துறீங்கன்னா நாங்க போடுவோம். யாரு தப்பா பயன்படுத்துறா? பைபிள்ல இருக்கிற பணத்தை இது பண்ணிட்டேன். என்னது நான் சொன்ன வசனம் எல்லாம் அதுல இல்லையா? அது பைபிள் இல்லையா? நான் சொன்ன வசனம் பழைய ஏற்பாடு நீங்க படிக்க மாட்டீங்களா? பைபிள் தெளிவா என்ன சொல்லுதுன்னா, புதிய ஏற்பாடு மட்டும் தான் படிப்பீங்களா? பைபிள் என்ன தெளிவா சொல்லுது? பைபிள் என்ன தெளிவா சொல்லுதுன்னா, ஒரு கிறிஸ்டியன் வந்து பழைய ஏற்பாடு ஏத்துக்க மாட்டீங்களா? கேக்குறதுக்கு பதில் புதிய ஏற்பாடு மட்டும் தான் ஏத்துக்கீங்களா? பழைய ஏற்பாடு உண்டு, அதுக்கான எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டாரு. அப்புறம் பழைய ஏற்பாடுல பேசுறீங்க, பழைய ஏற்பாடு பேசுறீங்கன்னா என்ன அர்த்தம்? பழைய ஏற்பாடுல பைபிள் இல்லையா? அது பைபிள் வருதா? பைபிள் இல்லையா? அது அப்பனா இப்போ பழைய ஏற்பாடு பைபிள் இல்லையா? இல்ல அப்பனா நீங்க இப்போ சேவலை பலியிடுறீங்களா? மாடு மாடை பலியிடுறீங்களன்னு கேக்குறேன். உங்க பாவத்துக்காக பேச வேண்டாம். நான் கிறிஸ்தவனா இல்லையாங்க அதை சொல்லுங்க. நீ பைபிளை பத்தி பேசுறீங்க. நான் கிறிஸ்தவனா இருக்கட்டும், நீ சேவல் ஆடு மாடெல்லாம் இப்ப பலியிடுறீங்களான்னு கேக்குறேன். உங்க பாவ நிவாரணத்துக்காக சேவல் ஆடு மாடை பலியிடுறீங்களான்னு அதே பழைய ஏற்பாடுல தான் இதுவும் இருக்குது இல்ல தான் கேக்குங்க. இப்போ உங்க பாவ நிவாரணத்துக்காக சர்ச்சில் சேவலை பலியிடுறாங்களான்னு கேக்குறேன். நான் கேக்குறதுக்கு பதில் அதுவும் பழைய ஏற்பாடுல இருக்குல்ல, ஏன் பலியிடல? அப்படின்னா அதெல்லாம் நிறைவேற்றிட்டாரு. அப்படின்னா நிறைவேற்றி அப்டேட் ஆனதா? அதுதான் புதிய ஏற்பாடுல எழுதப்பட்டிருக்கு. புதிய ஏற்பாடுல அப்டேட் ஆனதுன்னா நீங்க ஒரு ஊழியக்காரன், நீங்க ஒரு ஊழியக்காரன் பிரதர். கிறிஸ்தவனை அசிங்கப்படுத்துறது அவன் கிறிஸ்தவனே கிடையாது பிரதர். அவன் கிறிஸ்தவனே கிடையாது. கிறிஸ்தவனே கிடையாது. நான் கிறிஸ்துவுக்காக இருக்கேன். இதெல்லாம் நல்லா இல்ல. என்ன நல்லா இல்ல, எடுத்து விடுங்க. யாரு இவருக்காக பேசல, இப்ப நீங்க சொன்னதுக்காக சொல்றேன். பால் தினகரதும் வேண்டாம், மோகன் சீதும் வேண்டாம். நீங்க குற்றம் தீர்க்கிறதுக்கு நீங்க யாரு? நியாயம் தீர்க்கிறதுக்கு நீங்க யாரு? நீங்க கடவுளா? இல்ல அதுக்காக ஒரு ஜனத்துக்கு சத்தியத்தை சொல்லாம போறது தப்பா இல்லையா பிரதர்? நீங்க நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. நியாயம் தீர்க்கிறது நீங்க இந்த கடவுளா? தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்சு போயிருமா? இல்ல பவுல் சொல்றாரு, இத வந்து கிறிஸ்டியானிட்டி அசிங்கப்படுத்துறது. இது நல்லா இது பவுல் சொல்றாரு. இங்க பாருங்க, இது வந்து அசிங்கப்படுத்துறது. இது நல்லா இல்ல, புரியுதா? எனக்கு வந்து கிறிஸ்டியானிட்டி அசிங்கப்படுத்துறது எனக்கு பிடிக்காது. இவருக்கு எனக்கு சிஎஸ்சிக்குள்ள நடக்கிறது எனக்கு பிடிக்காது, புரிஞ்சுதா? அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்க இதெல்லாம். சரி ஓகே, நான் பார்த்து இது பண்ணி டைட்டில் மாத்தி விடுறேன். ஒரு கிறிஸ்தவனை வந்து அசிங்கப்படுத்தக்கூடாது, நம்மளை நாமளே அசிங்கப்படுத்திக்க கூடாது. முதல்ல அது தெரிஞ்சுக்கல. சரி பிரதர். அதை விட்டு போட்டு நீங்க வந்து தசம பாகம் 10ல் 1 பாகம் கொடுக்க சொல்லியிருக்கு பைபிள்ல. வாங்குறாங்க. உயர்த்துறவர் ஆண்டவர் உயர்த்துவாரு. அவரை யாரை வேணாலும் உட்கார வைப்பாரு, புரிஞ்சுதா? என்ன இன்னைக்கு நான் சாதாரணமா இருந்தாலும் என்னை நாளைக்கு எங்கேயோ கொண்டு போய் வெளியவனை குப்பையிலிருந்து புழுவிலிருந்து உறுத்தி வைக்க மாட்டாரா? ஊற்றி வைப்பாரு. அது ஆண்டவருக்கு தெரியும். தப்பு செய்யறது அவரா நான் அவருக்கு தெரியும். ஆண்டவருக்கு தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்சு போயிருமா? கிறிஸ்டியானிட்டி அசிங்கப்படுத்தாதீங்க. நான் வந்து இவருக்காக மட்டும் சொல்ல, இப்ப நீங்க சொன்னதுக்காக சொல்றேன். ஜவஹர் சாமுவேல் அதான் இல்ல பால் தினகரன் ஆகட்டும், மோகன் சிதாசர் ஆகட்டும், குற்றம் தீர்க்கிறதுக்கு நீங்க யாரு சொல்லுங்க? இல்லங்க, இது இல்ல ஒரு தவற சொல்றதுனால குற்றம் சொல்றதுன்னா நேர்ல பேசுங்க, போன் பண்ணி திட்டுங்க, கண்டபடி திட்டுங்க. யூடியூப்ல போட்டா எல்லாருமே பாப்பாங்களா? அசிங்கமா இல்லாத இல்லங்க, அதெல்லாம் டைரக்டாவே சொல்லியாச்சுங்க. டைரக்டா சொல்லி தான் யாரும் திறந்து முடிக்காங்களே. என்ன கிறிஸ்தவனை பார்த்தாலே காய் கூப்பிடுறானுங்க. இப்ப அவங்க நடந்துக்கிறதுனால அப்படி இருக்கு. இந்த மாதிரி ஆட்கள் உங்களை மாதிரி ஆட்கள்னாலதான். எதுக்கு அதை போடுறீங்க? போடலாமா? அப்படி நம்பர் வேணும் சொல்லுங்க. உங்களுக்கு ஜவஹர் சாமுவேல் நம்பர் வேணுமா? பால் தினகர் நம்பர் வேணுமா? மோகன்சி நம்பர் வேணுமா? நான் தர்றேன். கூப்பிட்டு திட்டுங்க. தப்பு பண்றீங்க, ஆண்டவருக்கு விரோதமா செய்யறீங்க, கூப்பிட்டு திட்டுங்க. அதை விட்டு போட்டு கிறிஸ்டியானிட்டி அசிங்கப்படுத்திட்டு நானும் ஒரு கிறிஸ்தவன் தான், புரிஞ்சுதா? அதனால அது கேவலம். கிறிஸ்தவன்னா ஒரு மதிப்பு இருக்கு. அந்த மதிப்பு நீங்க கெடுத்துட்டு இருக்கீங்க. நீங்க கூப்பிட்டு திட்டுங்க. எந்த ஊழியக்காரனா இருந்தாலும் கூப்பிட்டு திட்டுங்க. அதுக்கு நம்மளுக்கு உரிமை இருக்கு. தப்பு பண்றான்னு தப்புன்னு சொல்லுங்க, நேரடியா திட்டுங்க. அதை விட்டு போட்டு அது என்ன அசிங்கமா இல்ல? சரி நான் உங்களுக்கு பண்றேன், கால் பண்றேன். இல்ல நீங்க கால் பண்றது இருக்கட்டும், அதை எடுத்து விடுங்க. நீங்க கூப்பிட்டு பேசுங்க. உங்களுக்கு வேணும்னா நம்பர் நான் புடிச்சு தர்றேன்.
பால் தினகரன் நம்பர் தரேன். நீங்க திருநெல்வேலியில தான் இருக்கீங்க, 4 மாவட்டத்துல தான் டைட்டிலோட மாத்தி விட்டுறேன். டைட்டில் வேண்டாம் பிரதர். நீங்க நான் அதுக்கு முழுசா கேட்கல. அந்த இதை மட்டும் தான் ஹெட்லைன் காம லீலைகள்னு பார்த்தோன்னே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு கிறிஸ்டியானிட்டி ஒருத்தர் கிறிஸ்தவனாவே அதை இது பண்ணிட்டு இருந்தாங்கன்னா எனக்கு பிடிக்காது. சரி பிரதர், நான் டைட்டில் மாத்தி விடுறேன். கிறிஸ்தவனாவே ஒரு மதிப்பு இருந்தது. ஆனா இப்போ இவங்க யாருமே கிறிஸ்தவன் கிடையாது பிரதர். நீங்க திரும்ப கிறிஸ்தவனே சொல்லாதீங்க. ஏங்க நான் கிறிஸ்தவன் தான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். எனக்கு அநியாயம் நியாயம் எனக்கு தெரியும். அதே சமயம் நான் இந்த மாதிரி இது தவறா போட்டாங்கன்னா அது யாரா இருந்தாலும் கேட்பேன். ஏன்னா எனக்கு அசிங்கம். நானும் கிறிஸ்தவன், எனக்கு அசிங்கம். பாஸ்டருக்கு போடுறீங்களோ இல்ல வேற யாருக்கு போடுறீங்களோ இல்ல ரெவரண்டுக்கு போடுறீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா அது கிறிஸ்டியானிட்டிக்கு அசிங்கம். நீங்க ஊழியக்காரன்னு சொல்றீங்க, அதை முதல்ல தெரிஞ்சுக்கீங்க. நீங்க நம்பர் வேணா சொல்லுங்க, மோகன்சி நம்பரும் தர்றேன், இவரு பால் தினகரன் நம்பர் எடுத்து தரேன். நான் என்னால முடியும் எடுக்கிறதுக்கு. இல்ல எந்த பாஸ்ட் நம்பர் வேணும்னு சொல்லுங்க. நான் இப்போ சொன்னீங்கன்னா 10 நிமிஷம் நான் எடுத்து தருவேன். சென்னைக்கு அடிப்பேன். வாங்கி கொடுன்னா வாங்கி கொடுத்துருவேன். சொல்லுங்க, நீங்க நேரடியா பேசுங்க. அதை விட்டு போட்டு இதெல்லாம் நம்மளுக்குள்ள நம்ம அசிங்கப்படுத்திட்டு இருக்கிறது நல்லா இல்ல. சரி பிரதர், புரிஞ்சுங்களா? நான் இவருக்காக பேசுறேன்னு நினைக்காதீங்க. ஒரு கிறிஸ்தவனாவே அசிங்கப்படுத்திட்டு இருந்தா மற்ற இந்துஸ் எப்படிங்க ரசிக்கப்படுவான்? எந்த பாஸ்டர் உண்மைன்ட்டு போவான்? உண்மையான பாஸ்டர் எவனுக்கு தெரியுமா? அப்புறம் உண்மையா இருக்கிறவங்க வரையும் கெட்டு போயிடும். நீங்க சொல்ற விதத்துல வச்சு சொல்றேன். நானு நீங்க சொல்றதுக்காக நான் சொல்றேன். உண்மையாவும் உத்தமமா ஊழிய செய்யறவங்க பேரு சேர்ந்து கெட்டு போகும் இப்படி பண்றது. சரி பிரதர், நான் பார்த்து பண்றேன். அதெல்லாம் எடுத்து விடுங்க பிரதர். நான் இது பண்ணி கேக்குறேன் நானு. சரிங்களா? அது தவறுங்க. நம்மள நாமளே அசிங்கப்படுத்திட்டு இருந்தோம்னா எவன் ரசிக்கப்படுவான்? நீங்க ஊழியக்காரன்னு சொல்றீங்கல்ல, யாரு வருவான்? ஒரு ஹிந்து ரசிக்கப்பட்டு வர்றான்னு சொல்லுச்சுன்னா எப்படி வருவான்? சொல்லுங்க. நான் கேக்குறதுக்கு நியாயமா கேக்குறேன். நீங்க ஊழியக்காரன்னு சொல்றீங்க, நீங்க ஊழியத்துக்கு போறீங்க, இந்த வீடியோவெல்லாம் பார்த்துட்டு உங்களை எப்படி நம்புவாங்க? அவன் குற்றம் சுமத்துறான், இவன் எப்படி இருப்பானான்னு தெரியாதுன்னு யோசிப்பான். நம்மளை நம்பி எப்படி வருவான்? இவனை 10 பேர் சொல்ல மாட்டானுங்களா? அது எந்த வீடியோ எப்ப வருதோன்னு யோசிக்க மாட்டானுங்களா? சொல்லுங்க. சரி பிரதர், நான் பண்றேன். இல்ல நான் சொல்றது சரியான யோசிங்க முதல் பிரதர். நான் இவருக்காகவும் பேசல. பொதுவா எந்த குற்றம் தீர்க்கிறது நம்மளுக்கு அதிகாரம் கிடையாதுங்க. பிரதர் பவுல் சொன்னாரா சொல்லலையா பிரதர்? கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாருங்கள், கள்ள ஓநாய்களுக்கு பவுல் பேர சொல்லியே சொல்றாரு. அருமையும் பிழையத்தும் அப்படிப்பட்டவர்கள் சொல்றாரு. அது ஆண்டவருக்கு தெரியும். நீங்க அதை நீங்க இது பண்றதுக்கு யாரு? பைபிள்ல இருக்கதான் சொல்லிட்டு இருக்கோம். குற்றம் சுமத்துறதுக்கு நீங்க யாரு? அது ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவருக்கு விரோதமா செஞ்சாருன்னா ஆண்டவருக்கு அனுபவிப்பாங்க. அது யாரா இருந்தாலும் சரி. பால் தினகராட்டம் ஆகட்டும், ரோன்சி ஆகட்டும், பென்ஸ் ஆகட்டும், ஜவர் சாமி ஆகட்டும், வேற யாரா இருந்தாலும் சரி, இல்ல சிஎஸ்ஐ ரெவரண்ட் ஆகட்டும், அது ஆண்டவர் பாப்பாரு. நீங்க சொல்றீங்க, நீங்க அதை பண்ணலாமா? எடுத்து விட்டுறேன். இல்ல நான் சொல்றது தப்பா சொல்றேன்னு பாருங்க. பேரை மாத்த வேண்டாம். நம்ம ஊழியக்காரரை பத்தி குறை சொல்லக்கூடாதுங்க. அது எனக்கு கடவுள் வெளிப்படுத்தின பிறகு நான் இது பண்ணுவேன். நீங்க சொல்றதெல்லாம் இது பண்ணல. இல்ல அப்படி இல்ல. குறை சொல்றதுனா வேற, எச்சரிப்புனா வேற. குறை சொல்றதுக்கு எச்சரிப்புக்கு வித்தியாசம் இருக்கு. போட்டது எவ்வளவு வியூஸ் வரும் சொல்லுங்க பார்க்கலாம். அது நம்ம சொல்லவே வேண்டான்ற. நானு சப்ஜெக்ட் விடுங்க. அந்த காமெடிகள் எடுத்து விடுறீங்க ரைட். நான் அதை மட்டும் சொல்லல, பொதுவாவே நான் சொல்றேன். நம்மள நாமளே அசிங்கப்படுத்திட்டா இந்துஸோ இல்ல இஸ்லாமியரோ யார் ரசிக்கப்படுவா? சொல்லுங்க பார்க்கலாம். போடலாமா? அப்படியே ஃபர்ஸ்ட் ரெச்சிப்பனா என்னது? ஆண்டவர் இவர்தான் உண்மையான கடவுள் எப்படி வருவான்? அதாங்க ரெச்சிப்பனா வரும். ஊழியக்காரன் பின்னாடி போறதா ரெச்சிப்பு. புறஜாதிக்காரங்க எப்படி வருவாங்க? நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. இந்த மாதிரி இருந்தா எவன் உண்மையான பாதிரியாருன்னு கூட தெரியாது, எவன் உண்மையான பாஸ்டர் தெரியாது. சொல்றேன் நான் பொதுவா. ஊழியக்காரங்களை பத்தி குறை சொல்றதுக்கு நம்மளுக்கு இல்லைங்க. புரிஞ்சுதுங்களா? சொல்றேன். நான் உங்களுக்கு அப்படி ஏதாவது இருந்ததுன்னா என்கிட்ட கூப்பிடுங்க. என் நம்பர் சேவ் பண்ணி போயிருக்கேன். என் பேர் விடுதலை என்பன், கோவை. சரி சரிங்களா? நீங்க எதனால கூப்பிடுங்க. யார் நம்பர் அந்த மாதிரி தப்பு பண்றாங்கன்னு சொல்லுங்க, நம்பர் எடுத்து தர்றேன், பேசிடுங்க. சரி ஓகே. நீங்க எந்த மாவட்டத்துல இருந்தாலும் சரி, எந்த ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, நீங்க நம்பர் கேளுங்க. அந்த மாவட்டத்துக்கு அடிச்சு அந்த ஊழியக்காரன் நம்பர் நான் வாங்கி தரேன். சரி சரிங்களா? சரி. அதனால அதை எடுத்து விட்டுருங்க, வேண்டாம். சரி சரிங்களா? உங்க பேருங்க ஏதோ கிருபாடு வந்தது இதுல. ஆஸ்டின் கிருபால.
சரி 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 நீங்க அதை எடுத்து விடுங்க, வேண்டாம். நான் சொல்றது நீங்க புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகே. இல்ல புரிஞ்சுட்டீங்களா இல்லையா? நீங்க அதை சொல்லுங்க. நான் என்னடா இப்படி பேசுறேன்னு நினைக்காதீங்க. உண்மையாலுமே சொல்றேன். எனக்கு வந்து எந்த ஊழியக்காரர்களை பத்தி நம்ம சொல்லக்கூடாது. நம்மளை நாமளே அழிச்சுக்கிட்டோம்னா வேற எவனும் வரமாட்டான். உண்மையான உத்தம ஊழியம் செய்ய நீங்க விவசாயம் பண்றீங்க, ஊழியம் பண்றீங்க, நீங்க போடுறீங்க. இவனே இந்த மாதிரி பண்றான்னு இவனை பத்தி எவனாவது போட மாட்டானான்னு யோசிக்க மாட்டாங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சொல்லுங்க. அதனால சொல்றேன், உங்களுக்கு அப்படி ஏதாவது தவறு பண்றாருன்னா அவங்களை கூப்பிட்டு நேரடியா போன தீட்டி விட்டுருங்க. என்ன திட்டணும் திட்டி விடுங்க. ஏன் ஏழை ஆண்டவனோட நாமத்தை தூசிக்கிறேன்னு சொல்லி திட்டுங்க. புரிஞ்சுதுங்களா? சரி பிரதர். அதை வந்து நம்ம அசிங்கப்படுத்த கூடாதுங்க. அதை எடுத்து விட்டுருங்க ப்ளீஸ். சரி நான் நேம மாத்தி விட்டுறேன். நேம வேண்டாம் பிரதர். மறுபடியும் நேம மாத்திரன்றீங்க. நம்மள நாமளே அழிச்சிக்க வேண்டாம்னு நான் சொல்றேன். புரிஞ்சுங்க. இவர் இது மட்டும் இல்ல, வேற யாருதுமே சொல்றேன். எது போட்டிருந்தாலும் நீங்க தயவு செய்து எடுத்துருங்க. சரி இல்ல எனக்கு கடவுள் அந்த இதுக்கான பேரான மாத்தி விடுறேன். காமலிகள் மற்றதெல்லாம் நான் தான் சொல்றேன் பாருங்க. நீங்க சொல்லுவீங்க, நீங்க பைபிள் எடுத்து கொஞ்சம் வாசிங்க. நான் அதுவும் பைபிள் வாசிச்சிருக்கீங்கன்னு தெரியல, புதிய ஏற்பாடு எடுத்து வாசிங்க. நான் இவ்வளவு தூரம் சொல்றேன், இது எனக்கு அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். நான் ஏன் போட வேண்டாம்னு சொல்றேன்றத. அப்ப நீங்க மறுபடியும் இல்ல நான் இந்த பேரை மட்டும் மாத்திரன்னு சொன்ன என்ன அர்த்தம்? அது அப்ப நான் இவ்வளவு தூரம் பேசுறதுக்கு என்ன அர்த்தம்? அப்ப நீங்க என்ன கிறிஸ்துவர் சொல்லுங்க பாக்கலாம். நீங்க ஊழியம் பண்றது என்ன அர்த்தம் இருக்கு? ஊழியக்காரர்னா அவரு ஆண்டவர். இப்ப நீங்களாகட்டு, இப்ப நானே ஊழியக்காரனா இருக்கட்டும், ஆண்டவர் நான் தப்பு செஞ்சா ஆண்டவருக்கு தெரியும். எனக்கு அடி விழுகும், ஆனா அது சரியான அடியா இருக்கும். அதுக்கு நியாயம் தீர்க்கிறதுக்கு நானோ வேற யாருமோ கிடையாது, நீங்களோ கிடையாது. அவருக்கு தெரியுமில்ல. ஆண்டவர் நாமத்தை தூசிக்கிற எவனா இருந்தாலும் அடி விழுகும், ஆனா அது மரண அடியா இருக்கும். அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். பைபிள் படிக்கிறீங்க, படிச்சிருக்கீங்க. இதுக்காக சொல்றேன் நான். அதனால நீங்க உங்களுக்கு எந்த பாஸ்டர் தவறா எந்த மாவட்டத்தினாலும் சொல்லுங்க. தவறா ஒருத்தன் பேசிட்டு அந்த பண்ணிட்டு இருக்கான், தவறு பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லுங்க. அந்த நம்பர் வேணுமான்னு கேளுங்க, நான் வாங்கி தரேன். சரி பிரதர். சரிங்களா? யாரு, எந்த பாஸ்டர், எந்த சர்ச்சு, அந்த சர்ச்சு பேர் என்னன்னு சொல்லுங்க. சரி பிரதர், நான் பண்றேன். ஆமா, அதை எடுத்து விடுங்க. அதெல்லாம் நம்மளை நாமளே அசிங்கப்படுத்துற மாதிரி. அதெல்லாம் சரி பிரதர். ஓகே, எடுத்து விட்டு எனக்கு கொஞ்சம் கூப்பிடுங்க ப்ளீஸ்.